கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்காக கொசுரா கொடுத்ததுனாலதான் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது. இனிமேப்பட்டு கொசுறு வாங்குறவங்களும் சரி, கொசுறு கொடுக்கறவங்களும் சரி, ஜாக்கிரதையா இருங்க. ஜெய்ஹிந்த். ஹலோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. தீபாவளி கொத்துரா கொடுத்த பாம்பு கட்டாச்சு, போச்சு, குழந்தைங்களாம் கண்ணெல்லாம் தவந்து போச்சா? டேய், அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற. அழுகுற குழந்தைங்க எல்லாருக்கும் குச்சி மிட்டாய் கொசுரா வாங்கி தரேன்னு சொல்லு. நான் வந்து தரேன்டா, பாத்துக்க. என்ன, நான் உடனே வரேன். பாய் சிட்டா. சபாஷ். கொசுருக்கே கொசுறு கொடுக்கிற முதல் ஆள் நீதாண்டா. பா வாங்கப்பா. எப்போ வந்தீங்க? இன்னும் மூஞ்சி முட்டை போட்டிருக்கியா? அப்படி சுருங்கி போயிருக்கு. முட்டை போட்டா மூஞ்சிதாண்டா சுருங்கும். உன்ன மாதிரி அயோக்கியனை பெத்து போட்டதுனால இந்த நாடே சுருங்கி போயிருக்கு. அதுக்கு ஏன் கவலைப்படுற? நல்ல டோபியா பார்த்து கொடுத்தா தண்ணி தெளிச்சு சூடா அயன் பண்ணனா சுருகம் போயிட போகுது. கொசுறு வாங்கி வாங்கி உன் உடம்பெல்லாம் கொழுப்பேத்து போயிருக்குடா. அதுனா கையில கொசு வச்சு ஸ்டாண்டு. யாருக்காவது கொடுத்தா கொசு வச்சு சுருளா சொருகி வைப்பாங்கல்ல, அதுனா டார்ச் லைட் மாதிரி கையில வச்சு சுத்திட்டு இருக்க. இது கொசுங்களை மட்டும் சாவடிக்கிற ஸ்டாண்டர்டா. உன்ன மாதிரி கொசுறு வாங்குற நாய்களை சாவடிக்கிற ஸ்டாண்டர்டா. என்னப்பா சொல்ற? பா, உங்களுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தை இல்லாம தவ இருந்து பிறந்த ஒரே பையன்பா. என்னையப்பா கொல்ல போறீங்க? இதுக்காக உடனே பிறந்த பக்கத்து வீட்டுக்கார பையனடா கொல்ல முடியும்? உன்னதாண்டா கொல்லணும். பா, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. கடைசி காலத்துல நீங்க செத்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லி போது நான் ஒருத்தன் தான்ப்பா இருக்கேன். நீ குழந்தையா இருக்கும் போது உன்னை தூக்கி முத்த கொடுப்பேன். அப்போ மீச குத்துதுன்னு அழுவ. உனக்காக மீசி எடுத்த இந்த சேனாபதி இன்னைக்கு உன்னையே எடுக்க தயாராயிட்டான். டேய், மீச குத்துன்னு அழுது இருக்க மாட்டேன்டா. பல்லு தேக முத்தம் கொடுத்து இருப்பேன், வாய் நாதுன்னு அழுது இருப்பேன். சாவும் போதும் உனக்கு நக்கல் போகலடா. பா வேணாப்பா. அப்பா